வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் சாம்பாருங்க. புடலங்காய் வதக்கல், புடலங்காய் பொரியல் நானே கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது புடலங்காய் சாம்பார். எங்கள் வீட்டில் செய்வாங்க. நாட்டு புடலங்காய் வச்சு செய்கிறோம். நாட்டு புடலங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு வேக வச்சுட்டா கடைஞ்சிட்டோம். தண்ணி ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணி இருந்து கொஞ்சம் வச்சுக்கிறோம் ரசம் வைக்கிறதுக்காக. தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. 2 சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிறோம். 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறோம். மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளும் வீட்டில் அரைச்சதாங்க. கடையில் வாங்கினதும் சேர்த்திக்கலாம். இது வேணால் சேர்த்தலாம். புடலங்காய் சேர்த்திக்கலாங்க. புடலங்காய் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாயும் சம்டைம்ஸ் போடுவாங்க. பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு தாளிச்சோம்னா போதும், சாம்பார் ரெடியாருங்க. ஆனால் வைக்கும் போது தனியாக தான் வைப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த குழம்பு 2 நாள் கூட வச்சுப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான புடலங்காய் சாம்பார். என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். அதில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் வருங்க. தேங்க்யூ.